ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் இந்து சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கீரை கடையல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி செஞ்சு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீரை பிடிக்காதவங்க கூட பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது சப்பாத்திக்கு கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கின்னு பார்த்து வேறு நான் பெட்ஷீட் எல்லாமே நல்லா துவைச்சி போட்டேன். அது என்னமோ தெரில, நான் எல்லாத்தையும் நல்லா துவைக்கும் போது தான் நல்ல மழை வந்துடுது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரை நான் எடுத்திருக்கேன். ஸோ சிறுகீரைன்னு மட்டும் இல்லை, இதில் நீங்கள் எந்த கீரை வேணாலும் எடுத்து இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு, தட்டைப்பயிறு இது ரெண்டையும் வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பாசிப்பருப்பு இல்லைன்னா துவரம் பருப்பு அதுக்கப்புறம் பச்சை பயிறு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வைங்க. நான் தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா நான் கடையில் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக நெய் விட்டு கலந்துக்கோங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எண்ணெய் வேணாலும் எண்ணெய் வச்சுக்கோங்க. சீக்கிரமாக வந்து பருப்பு வெந்துடும். ஸோ அதுக்காக தான் நெய் ஊற்றினா நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஊற்றிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கீரையை இந்த மாதிரி கடாயில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அது 5 விசில் வரைக்கும் நம்ம கீரை ரொம்ப அதிகமாக வெந்துருச்சு அப்படின்னா கீரையில் உள்ள சத்துலாம் போயிடும். ஸோ பருப்பு மட்டும் அதில் வேக வச்சுட்டு கீரையை இந்த மாதிரி கடாயில் வச்சுட்டு சும்மா மூழ்கிற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா கீரையிலே ஆல்ரெடி தண்ணி வந்து விடும் கீரை வேக வேக. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம என்ன தான் வாஷ் பண்ணியிருந்தாலும் கீரை நல்லா வளர்கிறதுக்காக கொஞ்சம் மருந்தெல்லாம் தெளிச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதனால தான் மஞ்சத்தூள் கொஞ்சம் கலந்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். 5 to 10 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சுன்னா பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்கும் போது அதோட சத்து எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், 5 விசில் வச்சு எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு மத்தோ இல்லை பெரிய கரண்டியோ வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இது கடைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் கீரையை வந்து மென்று சாப்பிட பிடிக்காதவங்க இல்லை கீரையே பிடிக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கீரையை ஒதுக்கி அந்த சாம்பார் மட்டும் ஊற்றிப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கீரையை தனியாக வேக வச்சு அது கூட கொஞ்சமாக புளி ஊற்றி கொஞ்சம் மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கரண்டியில் கரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நான் தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 3 வந்து வரமிளகாய் சேர்த்துருக்கேன். எப்பயுமே கீரை கடையல் இல்லை கீரை பொரியல் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பு வடகம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு இந்த கடையிலுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள். அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன புளித்தூண்டை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பச்சை ஸ்மெல் போகட்டும், அது வரைக்கும் கொதிக்கட்டும். புளி தண்ணியும் அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூளும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு எடுக்கட்டும். எண்ணெய் தனியாக பிரியணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கடைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கடையிலே இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் கொதிச்சா போதும். ஸோ நம்ம கீரை வந்து நம்ம எப்படி சேர்த்துருக்கோமோ அதே கலரில் தான் இருக்கும், பச்சை கலர்லையாவே. ஸோ அந்த கீரையோட முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். ஸோ கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டி விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் சுண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் சுண்டை கூட விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து மதியம் சமைச்ச பாத்திரத்தை நான் வந்து அப்பப்போ வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ மதியம் சமைச்ச கீரை இதெல்லாம் இருந்தது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நான் லஞ்ச் சாப்பிட போகிறேன். எப்பயுமே நம்ம சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வைக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாது, பார்க்கவும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி சாதம், ஒரு ஆம்லேட்,
அதுக்கப்புறம் நான் செஞ்சு வச்ச கடையல். அதுக்கப்புறம் சாம்பார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உருளைக்கிழங்கு வித் கேரட் போட்டு பண்ணியிருந்தேன் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்கு வந்து பீட்ரூட். ஸோ இந்த மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூடான சாதத்தில் இந்த மாதிரி கீரை கடையல் செஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஸோ நீங்களும் இந்த கடையில் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அன்புடன் இந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.